शांति शिव 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 बाबा ओम शिव 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 बाबा ओम शांति ओम शिव 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 बाबा शिव बाबा நினைவில் மூழ்கி தினந்தோறும் மார்க 2-3 மணி நேரம் நினைவில் லயித்து இதயம் நீருடல் மௌனத்தில் நிலைகள் தொலைபேசி விலக தூய அன்பு நிறைக தனிமை அருளாக அமைதி துணையாக வீட்டிலோ வெளியிலோ எங்கேயோ இருந்தாலும் இறை நினைவே பூரணமாகும். பொறுமையேற்று உறுதி பூண்டு மௌன பயிற்சி உள்ளம் தெளிவு ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி தினந்தோறும் 2-3 மணி நேரம் விதை ஒன்றை விதைத்தேன் அன்புடன் காத்தேன் தூய சங்கல்பம் உள்ளத்தில் ஊட்டினேன் தடைகள் விலகி முளையழ அகந்தை கரைந்தது அகம் விழித்தது இருளகல மலர்கள் மலர ஆன்ம பயன் இனிதே கிடைக்க ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா ஓம் சாந்தி ஓம் சிவ 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 பாபா சிவ 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 பாபா சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற ஓம் சாந்தி. அன்பில் மூழ்கி போவது. எவ்வளோ சூப்பரான டைட்டில் பாருங்கள், இந்த பட்டியினுடைய டைட்டில். இன்றைய அவ்வியக்த முறையில் நம்ம பார்க்கக்கூடியது கூட பார்த்தீங்கன்னா, பாபா வந்து அதில் 59 தடவை பாபா நினைவுக்காக நினைவு பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. 59 தடவை. நேற்று ராத்திரி வந்து பாபாவுடைய மகா வாக்கியம் என்னெல்லாம் வந்ததோ அதில் பாபா வந்து நினைவுக்கான விதியை சொன்னார். ஞாபகம் இருக்கா? 2 விதி சொன்னார். முதல் விதி சொன்னார் பாபா சர்வ பிராப்தி, சர்வ பிராப்திகளின் ஸ்மிருதி அப்படின்னு சொன்னார். 2வது சம்பந்தத்தில் ஸ்னேகம், அன்பு அப்புறம் பிராப்தி 2ஐயும் சொன்னார். சிந்திச்சு பார்க்கும்போது தோணுச்சு, உலகத்தில் மனிதர்கள் பார்த்திங்கன்னா பகவானுடைய நினைக்கிறத எவ்வளோ கஷ்டமாக்கிட்டாங்க பாருங்கள். யோகாவை வந்து கஷ்டமாக்கி விட்டாங்க. கஷ்டம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சிலர் வந்து தலைகீழாக தொங்கிட்டு இருக்காங்க, சிலர் வந்து அவ்வளோ பனி சூழ்ந்த ஐஸ் கட்டியெல்லாம் இருக்கிற இடத்துல ஆடை கூட அணியாமல் தபஸ்யாவில் லீனில் இருக்காங்க. அதாவது குறைந்த துணி தான் இருக்குது அவங்கள்ட்ட, இடுப்பில் ஒரு வஸ்திரம் கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். சில குகையில் இருக்காங்க, காடுகளில் இருக்காங்க. நம்ம அந்த ஜெயின துறவிகளெல்லாம் பார்க்குறோம், எவ்வளோ தூரம் நடந்தே போகிறாங்க கால்களால். அவங்க எதுலேயும் வண்டியில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறது கிடையாது. எவ்வளோ கடுமையான சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க உலகத்தில் உள்ளவங்க. பகவானை அடைவதற்காக
அவருடைய நினைவில் மூழ்கிறதுக்காக எவ்வளோ உழைப்பு செய்கிறாங்க மக்கள். நீங்கள் ஒரு பார்வை அந்த பக்கம் செலுத்தி பாருங்கள், ஒரு கணம் எவ்வளோ கடுமையான சாதனைகளை மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பகவான் நமக்கு கிடைச்சதுனால நமக்கு ஈஸியாக போயிடுச்சு, ஷார்ட்கட் கிடச்சிருச்சு. நேரடியாக விதி சொல்லிட்டாரு, சகஜமான விதி வேற. எப்படி என்ன சந்திக்கிறது, எப்படி என்ன நினைக்கிறது, அவரை சந்திக்கிறதுக்கான, அவர்கிட்ட எல்லாத்தையும் அடையிறதுக்கான ஈஸியான வழியை சொல்லி கொடுத்துட்டார் இறைவன். காட், சிவா, ஆண்டவர், காட்ஃபாதர், அல்லாஹ். ஒன்று எல்லா பிராப்திகளையும் நினைங்க, இன்னொன்று அன்பில் மூழ்கி போயிருங்க. அதாவது சம்பந்தங்கள் மூலமாக என்ன நினைங்க, சர்வ சம்பந்தம் சர்வ பிராப்தி ரெண்டும் தான். இந்த ரெண்டு மூலமாக என்ன நினச்சிருங்க, ஈஸியாகிடுச்சு. எங்கே வேணாலும் உட்காந்துக்குங்க, நீங்கள் கோயிலுக்கு தான் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, சென்டருக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும் சரி, என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி. கடுமையான வழிமுறைகளை நமக்கு பாபா கொடுக்கல, கடுமையான முடியாத விஷயத்த எதுவும் சொல்லவே இல்லை பாபா. அதனால் முதல் பாயிண்ட்டு நினைவில், பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிராப்திகளுடைய நினைவு. பாபா முரளியில் சொல்கிறாரு, உலகத்தின் அருட்கள் பார்த்தீங்கன்னா இது 31/12/97 அந்த வாணி இல்லையா, அதனால் நாளைக்கு நியூ இயர் அந்த முரளியினுடைய கணக்குப்படி. அதனால் பாபா சொல்கிறாங்க எல்லோரும் 1ஆம் தேதினா எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதே போல் பாபா கூட அவங்க எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்குறாரு. பாபா என்ன கிஃப்ட்டு கொடுத்தாரு, பாபா சொன்னார் முரளியில், புது உலகத்தினுடைய கிஃப்ட்டை அவங்களுக்கு கொடுக்குறேன். பரிசாக எதையோ கொடுப்பாங்க, புது உலகத்தையே கொடுத்துட்டாருங்க. அப்புறம் அந்த உலகத்தை சும்மா கொடுக்கல, அதில் ஒரு ராஜ்ய அதிகாரியாக வேற ஆக்கிடுறாரு, தலைவர்களாக, ஆட்சியாளர்களாக மாற்றிடுறாரு நம்மளை. இது பரிசு. நான் சிந்திச்சு பார்த்ததில் எனக்கு தோணுச்சு, பகவான் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுக்குறாரு பாருங்க. சாதாரண கிஃப்டா, உலகத்தில் உள்ளவங்க பெரிய பெரிய கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, சின்ன சின்ன கிஃப்ட்டு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருந்தால் கூட அது சின்னது தான். ஆனால் பகவான் ராஜ்ய அதிகாரத்தை கொடுக்குறாரு, புது உலகத்தையே கொடுத்துட்டாரு கிஃப்டா. எதனுடைய ஆதாரத்தில் கொடுத்தாரு பாபா கிஃப்டை? ஞானத்தின் ஆதாரத்தில் கொடுக்குறாரு. ஞானம் யோகத்தின் ஆதாரத்தில் நமக்கு அந்த கிஃப்ட் பிராப்தி ஆகுது, கிடைக்குது. என்னுடைய வாழ்க்கையின் பழைய பக்கங்களை நான் புரட்டி பார்க்கும்போது எனக்கு நினைவில் வந்தது, ஒரு பழமொழியாக இல்லை பல சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருந்தது, ஞானஹீன் பசு, ஞானஹீன் நர பசு சமான் ஹே. ஞானம் இல்லாத மனிதன் பசுவுக்கு சமமானவன், மிருகத்துக்கு சமமானவன் அப்படின்னு. ஞானம் இல்லாதவங்க மிருகங்களுக்கு, மனிதனாக இருந்தாலும் அவன் மனிதன் கிடையாது, மிருகங்களுக்கு சமமானவர் அப்படின்ட்டு, மிருகம்தான் அப்படின்ட்டு தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன், அந்த யாரெல்லாம் படிக்கலையோ, ஸ்கூல் காலேஜ் போய் படிக்கலையோ, அந்த படிக்காதவங்களுக்காக இது ஒரு பழமொழி, ஸ்கூலில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சிட்டு இருந்தேன். முதல்ல பாபா ஞானத்துக்கு நான் எப்போ வந்தனோ அப்போ தான் புரிஞ்சது, அது நான் தான் அந்த பசு அப்படின்னு, அந்த மிருகம், அந்த விலங்குகள். நம்மளுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையே, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு மிருகங்கள், வளர்ப்பு மிருகங்கள் போல ஒன்றும் தெரியாத ஒரு நிலையில் இருந்தோம். ஒரு மனித பிறவி மாதிரி இல்லை நம்மளுடைய பிறவி, ஒரு மிருகத்தனமான விலங்குகள் போல, பிராணிகள் போல, மற்ற உயிரினங்கள் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம இது வரைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுது பாபா ஞானத்துக்கு வந்த பிறகுதான். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும், ஒன்றும் தெரியாது. ஒரு விலங்குகள் போல் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்னும் பின்னாடி பக்கத்தை புரட்டிட்டு பின்னாடி போகும்போது, என்னுடைய வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் பின்னாடி போக போக தெரிய வந்தது, அந்த ஞானஹீன் மனுஷ பசு சமான் அப்படிங்கிற, ஞானம் இல்லாத மனிதன் பசுவுக்கு சமமானவன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் எனக்கு நல்லா மேட்ச் ஆச்சுன்னு எனக்கு தோணுச்சு, புரிய வந்தது. என்னுடைய வாழ்க்கையே அதுக்கு எக்ஸாம்பிளாக இருந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. எப்படி விலங்குகள் இருக்குன்னு அதுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணணும், எது செய்யக்கூடாது, அது எங்கே சோறு கிடைக்குதோ அங்கே தான் சொர்க்கம் அப்படின்ட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்குது. யாராவது 2 பிஸ்கட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது, அவ்வளோதான். மற்ற எல்லாரையும் எதிரியாக பார்க்குறது, தனக்கு பிடிச்சவங்களும் அவங்கள பாதுகாக்கிறது, மற்ற எல்லாரையும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது கான்செப்டில் இருக்கும். அதாவது ஏதாவது கிடைக்கிற, யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பாசமாக இருக்கும், மற்ற எல்லாரையும் மதிக்காது யாரையும். இப்போ நமக்கு அந்த பசு போன்ற வாழ்க்கை
மாடு விலங்குகள் போன்ற அந்த வாழ்க்கையிலேருந்து நம்மளை மேலே தூக்கிட்டார், மேலே உயர்த்திட்டார். விலங்குகள் போல இருந்த வாழ்க்கையை நம்ம மனித பிறவியோடைய வாழ்க்கையை கொண்டு வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட உயர்வாக தூக்கிட்டு போயிட்டார், பிராமண வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் நமக்கு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நாமளே பாபாவுடைய அன்பில் மூழ்கி போயிடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறோம். அந்த அளவு நம்ம எப்படி இருந்த நம்மளை பாபா எப்படி ஆக்கிட்டாரு. இந்த மாதிரி பிராப்திகளை நினைக்கும் போது அவர் நினைக்கிறது கஷ்டமாக தெரில. ஏன்னா அந்தளவு நமக்கு கிடச்சிருக்கு பாபாக்கிட்ட இருந்து. அப்புறம் முரளியில் 31/12/97 வருஷத்தினுடைய முரளிங்கிறனால அதில் அடுத்த நாள் வரக்கூடிய நாள் நியூ இயர் அப்படிங்கிறதுல ரொம்ப குஷியில் இருக்காங்க உலகத்து மக்கள். ஆனால் நீங்கள் என்ன குஷியில் இருக்கீங்க பாபா கேட்குறாரு. சத்தியுகம் வரப்போகுது அப்படிங்கிற குஷியில் இருக்கிறீங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் நம்ம சுகதாமத்தில் இருக்கோம். அந்த பில்டிங்கிற சுகதாமத்தினுடைய பில்டிங் எல்லாத்துக்கும் தெரியுமா? சுகதாமத்தினுடைய பில்டிங் ஒரு பாண்டவ பவனில் இருக்கக்கூடிய விஐபி பில்டிங் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட் வெளியில் இருக்கு இல்லையா ரோட்டில், அது பாண்டவ பவன் முன்னாடி, அதுக்கும் பின்னாடி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் பின்னாடி இருக்குது சுகதாமம் அப்படிங்கிற அந்த பில்டிங். அங்கே தான் டென்ட்டில் இந்த கிளாஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஓம் சாந்தி பவன் ஒர்க் நடந்துகிட்ருக்கிறனால இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஏஞ்சல் ஆஃப் சிவா கிளாஸ் இப்போ சுகதாமத்தில் டென்ட்டுக்கு கீழே நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ குளிரில் நடந்துகிட்ருக்கு இந்த கிளாஸு. அதனால் நமக்கு சுகதாமம், அந்த சுகமான உலகம் வரப்போகுது. அதனால் பாபா நிறைய விஷயங்களை சொன்னார் இதில் முரளியில். அந்த நினைவுகளை நினச்சி பாருங்கள். ஸ்மிருதியினுடைய சுரூபத்தில் வாங்க. உங்களுடைய ஆல்ரெடி உங்களுடைய சுரூபமாக இருந்தது, அந்த சுரூபத்தை கொண்டு வாங்க, எமர்ஜி பண்ணுங்கள், நினைவில் கொண்டு வாங்க, ஸ்மிருதியில் கொண்டு வாங்க. சத்தியுகத்தில் உங்களுடைய சுரூபம் அது. அப்புறம் யோசித்து பார்த்ததில் அந்த மாதிரி தான் நம்ம தான் அப்படி இருந்தோம். பரமாத்மா நம்மளுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி உருவாக்கி இருந்தார். இப்போ மீண்டும் நம்மளை அதே மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம தான் அங்கே இருந்தோம், அப்படி இருந்தோம். அந்த ராஜ்யம் உங்களுடையதாக இருந்தது. அந்த ராஜ்யத்தில் நீங்கள் ஆட்சி பண்ணீங்க, வாழ்ந்தீங்க. அந்த ராஜ்யத்துக்கு போங்க, உங்களுடைய ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னு நீங்களே பாருங்கள். அங்கே இருந்த அந்த சூழ்நிலையை பாருங்கள், இமேஜின் பண்ணுங்கள், இயற்கையை பாருங்கள், அங்கே உள்ள மனிதர்களுடைய விவகாரங்களை பாருங்கள். எல்லாருமே தேவதைகளாக இருந்தாங்க, அதை நினச்சி பாருங்கள். அந்த காலகட்டத்துக்கு போயிருங்க. அந்த காலகட்டத்தில் போய் அந்த நேரத்தில் என்னெல்லாம் சீன் நடந்திருக்கு, என்னெல்லாம் நடந்தது. ஏன்னா 2500 வருஷம் அங்கே இருந்தோம், அதை நினச்சி பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய பிராப்தி பாருங்கள், எவ்வளோ பெரிய உலகத்தில் ரொம்ப யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பிராப்தியை பரமாத்மா நமக்கு கொடுக்குறாரு. பாபா நம்மளை எவ்வளோ உயர்வாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் நம்ம தான் அதுக்கு ரெடி ஆக மாட்டேங்கிறோம், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். எவ்வளோ மாற்றத்தை பரமாத்மா இறைவன் நம்ம மேலே கொண்டு வராரு பாருங்கள். உலகத்திலேயே டாப் லெவலாக யாரை நினைக்கிற முடியுமோ அந்த மாதிரி குவாலிட்டியுடைய ஆத்மாக்களை நம்மளை மாற்றிடுறாரு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற பிராப்தியை நினச்சி நம்ம லவ்லின்னு ஆக முடியும் ஈஸியாக. நமக்கே இப்போ வரைக்கும் நம்பிக்கை வர மாட்டேங்குது, நம்ம தானா அது அப்படின்ட்டு. அந்த அளவு கீழே விழுந்து கிடந்தோம் நம்ம. இந்த மாதிரியெல்லாம் நினைவு வரும்போது பாபாவனுடைய அன்பில், பாபாவனுடைய அந்த ஸ்னேகத்தில், அவருடைய நன்றி உணர்வில், அவருடைய நினைவில் மூழ்கி போயிடுது நம்மளுடைய மனம். நான் கனவுல ஒரு தடவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்தை பார்த்தேன். அதாவது நான் சத்தியுகத்தில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி குவாலிட்டியில் தெரிஞ்சுது. இப்போ நம்ம ஹெச்டி குவாலிட்டிங்கிறது ஒன்று போயிட்டுருக்கு நடைமுறையில். முதல்ல 3GP இருந்தது, அப்புறம் MP4 இருந்தது, என்னெல்லாமோ வந்தது நிறைய. இப்போ ஹெச்டி போயிட்டுருக்கு, ஹெச்டி குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி. அதே மாதிரி இந்த உலகத்தில் என்னெல்லாம் நம்ம பார்த்தனோ அது எல்லாமே ஒன்றுமே இல்லை, குவாலிட்டியே இல்லை. அங்கே ஹை குவாலிட்டி, எவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் உள்ள குவாலிட்டியே இல்லை, அதை விட தாண்டிய குவாலிட்டி இருந்தது சத்தியுகத்தினுடைய குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி. இப்போ பூ இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். ஆனால் அங்கே பார்த்த பூ இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததே இல்லைண்ணா. இதே பூ மாதிரி தான் இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஹெச்டி குவாலிட்டியாக தெரிஞ்சுது. இப்போதைக்கு ஹெச்டி குவாலிட்டி போயிட்டுருக்கு. இன்னும் என்னென்ன குவாலிட்டி வரும்னு தெரியாது. இப்போதைக்கு நம்ம பேசுகிறனால ஹெச்டி குவாலிட்டியை வச்சு பேசுவோம். அங்கே இருக்கிற பார்த்தது இங்கே இருக்கிறதுக்கும் ஹெச்டி குவாலிட்டியில் பார்த்தேன். இப்போ 3GB குவாலிட்டி இருக்குது, அதை பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா மங்கலாக தெரியும். அது சின்ன ஃபோனுக்கு தான், இந்த பட்டன் ஃபோனுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா
MP4 இருந்தது, அது நல்லா தான் இருந்தது. ஆனால் ஹெச்டிங்கிறது அது பளிச்சுன்னு இருக்கு. அதே மாதிரி இருந்தது அந்த கம்பேரிஷன். நம்ம அந்த உலகத்தில் பார்க்குறது 3GB குவாலிட்டி மாதிரியும், சத்தியுகத்தினுடைய நான் சீன் பார்த்தது ஹெச்டி குவாலிட்டி மாதிரியும் தோணுச்சு. அங்கே என்னெல்லாம் மயில் பார்த்தேன், பூ பார்த்தேன், எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருந்தது. எப்படி ஹெச்டி குவாலிட்டியில் பார்க்கும்போது அங்கே நடிக்கிற நடிகர் வந்து கிருஷ்ணராக நடிச்சிட்டு இருப்பார், ஸ்ரீகிருஷ்ணரா. அவர் இன்னைக்கு சேவ் பண்ணல அப்படிங்கிறது கூட தெரியும் கரெக்டாக, அந்தளவு க்ளீனாக தெரியும். அதே மாதிரி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுது. புஷ்ப விமானத்தில் எல்லாம் பறந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பரந்தாமத்திலேருந்து ஆத்மாக்கள் வருது, கீழே வந்து தேவதைகளாக மாறுறாங்க. இந்த மாதிரியான சீனை நான் பார்த்தேன் கனவுல பார்த்தேன். நீங்கள் எல்லாம் எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க, நான் பின்னாடி வந்தேங்க. அதனால் நான் பின்னாடி வந்ததாக பார்த்தேன். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது. அப்போ வந்து நம்பிக்கை வந்துச்சு, நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அங்கே போக முடியும் அப்படின்னு. ஏன்னா பாபா அந்த மாதிரி சும்மா லேஸில் காட்ட மாட்டார், சாதாரணமாக காட்ட மாட்டார்ல. நம்ம அங்கே போகவும் முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்காக அந்த சொர்க்கத்தினுடைய தரிசனம் பண்ணுவோமா? எல்லாத்தையும் ஹெச்டி குவாலிட்டியில் பாருங்கள், சரியா? இது வரைக்கும் என்ன குவாலிட்டியில் பார்த்தீங்களோ, ஆனால் இப்போ இன்னைக்கு ஹெச்டி குவாலிட்டியில் பாருங்கள், கிளியர். இன்னைக்கு பாபா சொன்னாங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்கள், சத்தியத்தினுடைய ட்ரெஸ்னால் உடல் மற்றும் அந்த உடலுக்கான ட்ரெஸ்ஸிங், அதுவும் தெளிவாக பாருங்கள் அப்படின்னு பாபா சொன்னார் முரளியில். அதை பார்க்கலாம். ஓம் சாந்தி. வாங்க எல்லாரும் சத்தியத்துக்கு பிரமணம் பண்ணிட்டு வரலாமா? எவ்வளோ இயற்கை வந்து அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மலர்கள் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த மயில் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அருவி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. சாந்தி. அடுத்தது இன்னொரு விஷயம் பாபா சொன்னார், யாருடைய இதயம் ரொம்ப உண்மையாக இருக்குதோ, சத்தியமாக இருக்குதோ, அவங்களுக்கு பாபா வந்து ஈஸியாக திருப்தி ஆயிடுறாரு. சச்சி தில் பர் சாஹப் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உண்மையான இதயத்தில் இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றார். இறைவன் வந்து சந்தோஷப்படுறார். இதயம் உண்மையான யாருக்கு இதயம் இருக்கோ அவங்க டக்குன்னு கிடைப்பார் பாபா. அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரும் சத்தியமானவர். சத்தியத்தை கவர்ந்து இழுக்குது. அதனால் பாபா அந்த முரளியில் சொன்னாங்க, சஃபல் பண்ணுங்க, சஃபல்தா அடைங்க. அதாவது எல்லா கஜானாக்களையும் யூஸ் பண்ணுங்க, அதன் மூலமாக வெற்றி அடைங்க. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி சுரூபம் ஆகிறதுல 3 விஷயங்கள் தடைகளாக இருக்குது. எலி, பூனை, சிங்கம், 3 தடைகள் இருக்குது. பாபா முரளியில் சொன்னார், இந்த 3 விலங்குகள் பேரை சொன்னார். எலி என்ன பண்ணுது? எலி வந்து ஊதி கடிக்குது இல்லை, தெரியாமலே, தெரியவே செய்யாது அது கடிக்குது அப்படின்னு ஃபீல் ஆகாத மாதிரி ஊதி கடிச்சிடும். அப்புறம் பூனை என்ன பண்ணுது? மியாவோ நான் வரவான்னு சொல்லுது. சிங்கம் என்ன பண்ணுது? பயமுறுத்துது. இந்த 3 ரூபத்தில் எலி மாயா வருது. அதாவது எலி அப்படின்னா வீணான எண்ணங்கள் ரூபத்தில் வந்து நமக்கே தெரியாமல் நம்மளுடைய சக்திகள் எல்லாம் இல்லாமல் பண்ணிடுது. அடுத்தது மே நான் அப்படிங்கிற ரூபத்தில் நம்ம மாயாவுக்கு அடிமையாயிடுறோம். 3வது சிங்கத்தின் ரூபத்தில் வந்து நம்மளை பயமுறுத்துது. இந்த மாதிரி 3 ரூபத்தில் வந்து நம்மளை பயமுறுத்துது, நம்மளுடைய தடைகளாக இருக்குது நம்மளுடைய புருஷார்த்தத்தில். அதனால் பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சஃபல் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், பயனுள்ள வகையில் யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய எண்ணமாகட்டும், வார்த்தைகளாகட்டும், செயலாகட்டும், பார்வை, உள் உணர்வு, எல்லாமே, உடல், மனம், பொருள், எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அப்படியே துருப்பிடிச்சு போயிடும், இல்லைன்னா சிலந்தி வலை கட்டிடும். ஏன் நம்மளால் வெற்றி மூர்த்தி ஆக முடியல? ஏன்னா நம்மளுடைய இதயம் சத்தியமானதாக இல்லை. ஏன்னா இதயம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி. என்னெல்லாம் நமக்குள்ளே வருதோ அது வந்து அந்த எதிர்காலத்தினுடைய கம்பேர் பண்ணி பார்க்குது.
நம்மளுடைய ஒரிஜினல் சுரூபத்தை அது கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால அது இதயத்துக்கு உறுத்துது. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுது? உறுத்துது இல்லை? உள்ளம் உருகுதையா, உள்ளம் உறுத்துதையா அப்படின்னு சொல்லலாம். தப்பு பண்ணும் பொழுது யாருக்காவது துக்கம் கொடுத்துட்டீங்க, தப்பாக ஏதோ சொல்லிட்டீங்க அப்படின்னா மனசு உறுத்துது இல்லை? எவ்வளோ கஷ்டப்படுது அந்த இதயம், உள்ளம் உடனே வலிக்குது இல்லை? இதயம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது உண்மையானது தான். ஆனால் அதுக்கு மேலே ஒரு முகமூடி போட்டிருக்கமே, மனசு புத்தியில் வந்துடுது. தேக பானம், உடல் உணர்வு, தேக அபிமானம், உடலினுடைய அகங்காரம், நான் அப்படிங்கிற அந்த ஒரு திரைச்சீலை நம்மளை சத்தியமானவங்களாம் இருக்க விட மாட்டேங்குது. இது எல்லாம் பொய்யான அலங்காரம், பொய்யான ஒரு திரைச்சீலை, பொய், எல்லாமே பொய். சத்திய சுரூபத்தில் வந்துருச்சுன்னா நமக்குள்ள மாற்றங்கள் வந்துடுது தானாகவே. முதல்ல ஞானத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஞானத்திலே ஆரம்பத்தில் நிறைய தேவையில்லாத எண்ணங்கள், திருஷ்டி விருத்தி பார்வை ரொம்ப மோசமானதாக இருந்தது. அவ்வளோ மோசமாக இருந்தது, கேட்கவே செய்யாது. ஒரு தடவை குமார்ஸ் பட்டியில் வந்தோம் மதுபனுக்கு. அதில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க எழுதுறதுக்காக. எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. உங்கள் பேர் எழுதுங்க, சென்ற பேர் எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. உங்களுக்குள்ள என்ன குறைகள் இருக்குது, உங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. ஏதோ ஒன்று. முதல்ல பேர் எழுதணும், அப்புறம் சென்ற பேர் எழுதணும், அப்புறம் ஃபுல் அட்ரஸ் எழுத சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு கீழே நம்மளுடைய குறைகளை எழுதணும். அந்த நேரத்தில் எனக்கு உள்ளதில் தோணுச்சு, எனக்கு என்னுடைய பாபா வந்துட்டார் இந்த உலகத்துக்கு, நான் பாபாகிட்டேருந்து எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த குறைகள் பாபாகிட்டேருந்து என்ன எடுக்க விட மாட்டேங்குது. அதுதான் உண்மை. நம்மளுடைய சமஸ்காரங்கள் தான் நம்மளை விலங்குகள் போல் கட்ட வச்சிட்ருக்கு, சங்கிலி போல் என்ன கட்டி வச்சிருக்கு. அவர் நம்மளுடையவர், பரமாத்மா, அவர் எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் அந்த கட்டப்பட்ட சங்கிலிகள் இருக்கு இல்லையா, நம்மளால் உருவாக்கப்பட்டது, அது எடுக்க விட மாட்டேங்குது. அதனால் அதை உடச்செறியிடும். அதனால் என்னென்ன குறைகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதிட்டேன் அந்த பேப்பரில். நான் யோசிக்கவே இல்லை, யாரோ படித்து என்னதாவது நினைப்பாங்களா, தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு நினைக்கல, எழுதி தள்ளிட்டேன். பாபா கிட்ட சத்தியமாக இருக்கணும். பாபா வீட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதில் தப்பு பண்ணக்கூடாது, எழுதிடணும் அப்படின்ட்டு எழுதிட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரில, அன்றைக்கி எழுதினவுடனே எல்லாத்தையும் கொடுத்ததும் உடனே யோகா நடந்தது. அந்த யோகாவில் எல்லாருமே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அசரிட்டே ஆகிட்டேன். ஆக்சுவலி திடீர்னு உட்காந்துட்டே இருந்தேன் யோகாவில். எல்லோரும் பார்த்தீங்கன்னா யோகா பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் சாப்பிடவும் போயிட்டாங்க, யோகா பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் யோகா பண்ணிட்டே இருந்தேன். ஒருத்தர் லைட் ஆஃப் பண்ண வந்தாட்டு. அதை 2-3 மணி நேரம் ஆகிப்போச்சு. அப்போ தான் தோணுச்சு, நான் எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கேன், இவ்வளோ மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. அப்புறம் அங்கேருந்து தபசிதாமுக்கு போயிட்டேன் யோகா பண்ணுறதுக்கு. சாந்திவனில் உட்காந்தே இருந்தேன், யோகா பண்ணிட்டே இருந்தேன். முற்றிலுமாக ஒரு லைட்னஸ், ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் எனக்கு அனுபவம் ஆச்சு. என்னுடைய மனசில் இருந்த எல்லா சுமைகளும் எவ்வளோ என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே போயிடுச்சு. வேறு ஒன்றும் நான் பண்ணல, பாபாவுக்கு எழுதிட்டேன் எல்லாத்தையும் உண்மையை. அதனால எனக்கு அந்த ஃபீலிங் வந்துடுச்சு. அன்னையிலேருந்து பாபா கூட என்னுடைய புத்தி கனெக்ட் ஆகிடுச்சு, இதயபூர்வமான கனெக்ஷன். என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ கீழே கடந்தது முற்றிலுமாக சொல்லப்போனால். ஆனால் பகவான் என்ன பண்ணிட்டார், அவருடைய சக்தி மூலமாக என்னை மேலே கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரி உயர்த்தி பாபா என்ன இந்த உலகத்தில் மதுபனுடைய மிகவும் தூய்மையான இந்த ஸ்தானத்தில், பாண்டவபவனில் இங்கே கொண்டு வச்சிட்டார் என்ன, உயர்ந்த இடத்துல. அதனால் உண்மையான உதயத்தோடு நம்ம பாபாவுக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்துட்றோமோ அவ்வளோ உயர்ந்த மாற்றங்கள் நமக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. என்ன வேணுமோ நமக்கு எல்லாம் கொடுத்துட்றாரு. 3வது பாபா சொன்னார், பாபா சொன்னாங்க, நம்ம என்னெல்லாம் காரியம் செய்கிறோமோ உடனே மேரா நான் வந்துடுது. நான் தான் எல்லாமே செய்கிறேன், என்னால் தான் செய்ய முடியும். இது காலை முரளிலே இருந்தது என்னுடைய இது பற்றி சொன்னார் இல்லையா. நான் சொல்லும்போது ஆத்மஸ்வரூபம், என்னுடைய இது நான் பாபாவை நினைக்க சொன்னார். அதே போல் ஈவினிங் நைட்டும் பாபா வந்தபோது சொன்னார், நான் எனதை பற்றி சொன்னார் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இன்றைய முரளிலையும் சொல்லியிருக்கிறாரு அதே பாயிண்ட்டு, நான் எனதுங்கிறத. பாபா அதுக்கு பின்னாடியே இருக்காருங்க. நான் என்னுடைய மாத்திரது வரைக்கும் விடமாட்டார் போல். எது வரைக்கும் நம்ம மாற்றல, அது லைஃப்பில் கொண்டு வரல அந்த பாயிண்ட்டை, அது வரைக்கும் பாபா விடமாட்டார், சொல்லிகிட்டே இருப்பார். எந்த ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்களோ இந்த முரளியில் பாபா சொல்கிறாரு, எந்த விஷயம் நீங்கள் செஞ்சு அதில் நான் எனதுன்னு வந்துருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் மிஷின் அங்கே மாட்டி இருக்குது.
உடனே நீங்கள் என்னெல்லாம் பிராப்தி அடைஞ்சிங்களோ அது எல்லாம் அங்கே அழிஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும். குஷி இல்லாமல் போயிடும், சந்தோஷம் இல்லாமல் போயிடும், எல்லாமே இல்லாமல் போயிடும், பிராப்திகள் இல்லாமலே போயிடும். நான் எனது வந்துருச்சுன்னா அவ்வளோதான், உடனே 0. 4 மணி நேரம் சேவை பண்ணீங்க, இத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தீங்க, இத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ஞானம் ஸ்பீச் பண்ணீங்க, அது நான் அப்படின்னு வந்துருச்சுன்னா, எனதுன்னு வந்துருச்சுன்னா, என்னுடைய திறமை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அங்கே உடனே 0 ஆயிரும், 0 பேலன்ஸ். இது ஆட்டோமேட்டிக் மிஸ்ஸுன்னு. நான் செஞ்சேன் நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே சேமிப்பாகாது. அதனால் நான் எனது அப்படிங்கிறத அழிச்சிடணும். பாபா பாபா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய இதயத்தில் இருக்கணும். பாபா தான் செய்ய வைக்கிறாரு, பாபா தான் செய்கிறாரு. நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்னா பாபாவனுடைய காரணத்தினால தான் அங்கே இருக்கிறோம். நம்ம என்னெல்லாம் ஆகிறோமோ அது எல்லாமே பாபாவனுடைய ஒரு கருணையினால். என்னெல்லாம் நம்ம அடையிறோமோ அது கூட பாபா மூலமாக தான் கிடைக்குது, பாபா தான் கொடுக்குறாரு. அச்சா, ஓம் சாந்தி. மௌனத்தில் நிலைகள் பூட்டு திறந்தது, வானம் விழுந்தது, ஆன்மாவுக்கு விடுதலை மலர்ந்தது. உயர பறக்க ஆகாயம் அழைக்க புது பாதை புனித பயணம். சிவன் தீபம் ஆன்மா பரவானம், காலம் நின்று நினைவு ஆழ்ந்தது. அகம் எரிய சரணாகதி நிறை ஒன்றாகி ஒளியில் கலந்திட. சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. சிவ பாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் இன்றே செய்க, இப்போதே செய்க, இங்கேயே ஆரம்பிக்க. தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட உறுதியே சகத்தி, உறுதியே பாதை, உறுதியே வெற்றி. உறுதியே விடுதலன். ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. ஓம் சாந்தி. ஓம் சிவ 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 பாபா. சிவ 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 பாபா. நினைவில் உயிர்த்து தினந்தோறும் அமர்க 2 3